வணக்கம். இன்னைக்கு நட்சத்திர வரிசையில் பார்த்துட்டு இருக்கோம். ஹஸ்த நட்சத்திரத்தை பற்றி பார்க்கலாம். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அழகான முகத்தையும் வசீகரமான உடல் வாக்கையும் பெற்றிருப்பாங்க. அதனால பல பேர்களை பார்த்தீங்கன்னா வசீகரிச்சிருப்பாங்க. பல பேர் இவங்க வாழ்க்கையில் வந்திருப்பாங்க. அதாவது ஆண்களாக இருந்தால் சொல்லவே வேண்டியதில்லை, நிறைய பெண்கள் வந்திருப்பாங்க. ஏனெனில் இதன் அதிபதி சந்திர பகவான் ஆவார். எப்போதும் சுறுசுறுப்புடன் காணப்படுவார்கள். நல்ல நகைச்சுவை உணர்வு மிக்கவர்களாக இருப்பாங்க. நல்லவங்க தான். இதனால் இவர்களை சுற்றி நண்பர்கள் கூட்டம் இருந்து கொண்டே இருக்கும். இனிமையாக எளிமையாக பழகக்கூடியவர்களாக இருப்பாங்க. பார்த்த உடனே வசீகரிப்பாங்க. மற்றவர்களிடம் பணிபுரிவதை விட சொந்தமாக தொழில் செய்யணும் அப்படின்னு சொல்லி எளிமையாக செய்கின்ற வேலையால் மதிப்பும் மரியாதையும் அவர்களுக்கு சேரும். ஆளுக்கு தகுந்தாற்போல் முடிவுகளை மாற்றிக்கொள்ளாமல் கொண்ட கொள்கையில உறுதியா இருப்பாங்க. எதிலும் சிக்கனத்தை கடைபிடிப்பவர்கள். பணம் தொடர்பான விஷயங்கள்ல உஷாராக இருப்பாங்க. எந்த ஒரு பிரச்சனையை தீர்ப்பதில் வல்லவராக இருப்பாங்க. பிறருக்கு சிறந்த ஆலோசனைகளை வழங்குவார்கள். இயற்கை விரும்பிகளாக இருப்பாங்க. தங்களது அயராத முயற்சியால் எந்த லட்சியத்தையும் அடைஞ்சு விடுவாங்க. அடுத்து கல்வி உங்களுக்கு எப்படி இருக்குன்னா, வாழ்க்கையில கல்வி தடைப்பட்டு இருக்கும். அதாவது ஒரு 50 வயசு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் தடைப்பட்டு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ இருக்கவங்களுக்கு இருக்காது. ஏன்னா எல்லாரும் படிச்சு தான் ஆகணும் அப்படிங்கிறதுனால பார்த்தீங்கன்னா எல்லாம் படிக்க வைப்பாங்க. ஆனால் அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 50 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு 52 இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தடைப்பட்டிருக்கும். கல்வியில் அதிக ஆர்வம் கொண்டவர்களாக இருப்பாங்க. வேத சாஸ்திரங்களை அறிந்தவர்களாக இருப்பாங்க. சித்தர்கள், பீடாதிபதி, அறிவியல் அறிஞர்கள், வரலாற்று பேராசிரியர்கள், கல்வெட்டு ஆய்வாளர்கள் போன்ற துறைகளில் சாதனை படைப்பாங்க. ஆனால் கல்வி பார்த்தீங்கன்னா இவங்க தடைப்பட்டிருந்தாலும் சரி அதை முடிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இவங்க நிறைய விஷயத்த தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. அதாவது எல்லா விஷயமும் உங்களுக்கு தெரியும்னு வச்சுக்கலாம். அந்த மாதிரி தான். அடுத்து தொழில் பார்க்கோம் அப்படின்னா கமிஷன், கட்டிட கான்ட்ராக்ட், ஏஜென்சி, வண்டி வாகனம், உணவு வகை போன்ற துறைகளில் ஈடுபடுவாங்க. அதாவது சொந்த தொழில் தான். நிறைய எத்தகைய துன்பங்கள் வந்தாலும் சரி துவண்டு விடாமல் உழைத்து கொண்டே இருப்பார்கள். எந்த தொழிலாக இருந்தாலும் சரி, உத்தியோகமாக இருந்தாலும் சரி, அதில் பல சாதனைகள் பிடிப்பாங்க. எடுத்த காரியத்தை முடித்தே தீர வேண்டும் என்ற கொள்கை கொண்டவர்கள். கொள்கைகளில் சற்று அழுத்தமானவர்கள் என்பதால் அடிக்கடி பணியாளர்களை மாற்றிக்கொண்டே இருப்பாங்க. அடுத்து குடும்பம் பார்க்கும்போது சிறிய வயதில் பல துன்பங்களை சந்தித்தாலும் மத்திய வயதிலிருந்து வசதி வாய்ப்புகள் சேரும். அதை கெட்டியாக பிடிச்சிக்கணும், இல்லைன்னா அதுவும் போயிடும். எளிதில் காதல் பெறக்கூடியவர்கள் காதல் வலையில் விழுந்துருவாங்க. தாய்க்கு மரியாதை தருபவர்கள். மனைவி சொல்லே மந்திரம் என நினைப்பவர்கள். ஆனால் மனைவி உங்களுக்கு சரியாக அமைஞ்சாதான் நல்லாயிருக்கும். எந்த ஒரு முடிவையும் மனைவியை கலந்து ஆலோசித்து தான் எடுப்பார்கள். அளவான குடும்பம் அமையும். தேவையில்லாமல் மற்றவர்களின் விஷயத்தில் ஈடுபட மாட்டார்கள். உற்றார் உறவினர்களுக்கு உதவும் குணம் கிடைத்தவர்கள். தன்னை நம்பி வந்தவர்களை காப்பாற்றும் இரக்க சுபாவம் கொண்டவர்கள் தான் இவங்க. பாவ புண்ணியம் பார்த்து உதவும் குணம் கொண்டவர்களாகவும் இருப்பாங்க. உணவு பிரியவர்களாகவும் இருப்பாங்க. ஆரோக்கியம் சொல்லி வரும்போது இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க நீர் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் ஏற்படும். சளி பிடிக்கிறது, தோல்வியாதி, கண்கள் மற்றும் மூக்கில் பிரச்சனைகள், உடலில் கெட்ட நீர் சேர்வது போன்ற சூழ்நிலைகள் மருத்துவ செலவுகள் உண்டாக வாய்ப்பு இருக்கு. ஹஸ்த நட்சத்திரத்தோட குணங்கள். அஸ்தம் என்றால் உள்ளங்கை அப்படிங்கிறது பொருள். சந்திரனை அதிபதியாக கொண்ட நட்சத்திரம் கன்னிராசியில் இருக்கு. இந்த ராசியில் புதன். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பிறருக்கு உதவும் மனப்பான்மை கொண்டவர்கள். மற்றவர்களுக்கு உதவ இவர்களது வளர்ச்சியும் உயர்ந்து கொண்டே இருக்கும். தர்மத்திற்காக இவர்கள் செலவிடும் தொகையை விட பல மடங்கு செல்வம் இவர்களுக்கு பெருகும். பொதுவான குணங்கள். எப்போதும் தேனியை போல சுறுசுறுப்பாக இருப்பாங்க. முன்கோபிகளாக இருப்பாங்க. தாயை மிகவும் நேசிப்பவர்கள். எத்தனை சோதனைகள் வந்தாலும் சரி, சோதனை வந்தாலும் சரி, எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக முடிப்பவர்கள். வேத சாஸ்திரங்களை அறிவதில் ஆர்வம் காட்டுவாங்க. வாழ்க்கை துணைக்கு சம உரிமை தருவார்கள். எந்த காரியமானாலும் சரி அவர்களிடம் கேட்டுதான் முடிவு மேற்கொள்வார்கள். நகைச்சுவை உணர்வு கொண்டவர்கள் என்பதால் இவரை சுற்றி எப்போதும் ஒரு கூட்டம் இருந்து கொண்டே இருக்கும். இசையில் மிகுந்த ஈடுபாடு கொண்டவர்கள். அதாவது வேலை செய்து கொண்டிருந்தாலும் கூட இசையை கேட்டுக்கொண்டே செய்வார்கள். எல்லோரிடமும் இனிமையாக பழகும் குணம் கொண்டவர்கள். யாரிடமும் பாகுபாடு காட்ட மாட்டாங்க. எந்த நிலையிலும் சரி தான் கொண்ட கொள்கையை விட்டு கொடுக்க மாட்டாங்க. சாஸ்திரங்களில் தேர்ச்சி பெற்றிருப்பார்கள். தான் உண்டு தன் வேலை உண்டு அப்படின்னு தான் இருப்பாங்க. பயணங்கள் மேற்கொள்வதில் விருப்பம் கொண்டவர்கள். மற்றவர்களுக்கு எந்த இடையூறும் ஏற்படுத்தாமல் தர்மத்திற்கு கட்டுப்பட்டு நடப்பவர்கள். எதிரிகளை வெற்றி பெறும் ஆற்றலை பெற்றவர்கள். மன சஞ்சலங்களை போக்க அடிக்கடி தியானத்தில் ஈடுபடுவார்கள். அனைத்து வசதிகளையும் பெற்றிருப்பார்கள்.
அஸ்தம் முதல் பாதம். இது செவ்வாய் அம்சம் பொருந்தியது. எதையும் வெளிப்படையாக பேசும் தன்மை பெற்றவர்கள். பொய் பொருட்டு இருக்காது. சூழ்நிலைக்கேற்ற சாமர்த்தியமாக நடந்து கொள்வார்கள். சண்டை விரும்பாமல் சமாதானத்தை விரும்புவார்கள். அடிக்கடி ஆன்மீக சுற்றுலா செல்வார்கள். குடும்பத்தினரிடம் உறவினரிடமும் அதிக பற்று வைத்திருப்பார்கள். புதுமை விரும்பிகள். பிள்ளைகளுக்கு முழு சுதந்திரம் வழங்குவார்கள். ஆனால் கண்காணித்து கொண்டும் இருப்பார்கள். அடுத்த அஸ்தம் 2ஆம் பாதம் பார்க்கும்போது 2ஆம் பாதத்தை சுக்கிரன் ஆள்கிறார். சுகபோகங்கள்ல அதிக நாட்டம் இருக்கும். அழகான தோற்றத்தை பெற்றிருப்பார்கள். நண்பர்கள் கூட்டத்தை பெற்றிருப்பார்கள். படிப்பிலும் விளையாட்டிலும் ஆர்வம் கொண்டவர்கள். கடின உழைப்பாளிகள். குடும்பத்தினருக்கு அதிக முக்கியத்துவம் அளிப்பார்கள். புதிய தொழில்நுட்பங்களை கற்றுக்கொள்வதற்காக வெளிநாடுகளுக்கு சென்று வருவார்கள். சமூக பணிகளை செய்வதில் அக்கறை காட்டுவார்கள். அஸ்தம் 3ஆம் பாதம். இதன் அதிபதி புதன். எதையும் மாறுபட்ட கோணத்தில் சிந்தித்து செயல்படுவார்கள். தெய்வ பக்தியும் நேர்மையான குணத்தையும் கொண்டவர்கள். பழையவற்றை மறக்காமல் பழச மறக்காம நினைவில் வச்சிருப்பார்கள். துரோகிகளை கண்டால் அறவே பிடிக்காது. உடன் பிறந்தவர்களால் இன்னல்கள் அனுபவிப்பார்கள். சமூக நலனுக்காக பாடுபடுவார்கள். தவறுகளை கண்டால் தட்டி கேட்க தயங்க மாட்டார்கள். பேச்சாற்றல் மிக்கவர்கள். அடுத்து அஸ்தம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்க சந்திரனின் அம்சம் பொருந்தியது. தாயிடம் அதிக அன்பு காட்டுவாங்க. இரக்க குணம் மிக்கவர்கள். சிறந்த அறிவை பெற்றிருந்தாலும் கர்வம் கொள்ளாமல் அடக்கத்துடன் நடந்து கொள்வார்கள். எப்போதும் மகிழ்ச்சியாக இருப்பாங்க. எந்த துன்பத்தையும் எளிதில் கடந்து செல்லும் ஆற்றல் பெற்றவர்கள் தான் இவங்க. ஆன்மீகம் நாட்டம் உள்ளவர்கள். மகான்களை தரிசித்து ஆசைகளை பெறுவதுடன் அவர்களது ஆன்மீக பணிகளுக்கு முடிந்த உதவிகளையும் இவங்க செய்வாங்க. அடுத்த அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கான கோயில் அப்படின்னு பார்க்கும்போது நாகப்பட்டினம் மாவட்டம் குத்தாலம் தாலுகா கோமலில் அமைந்துள்ள அருள்மிகு கிருபாகுரேஸ்வரர் கோயில். தாயார் அன்னபூரணி. தங்களது தோஷங்கள் அகல அஸ்த நட்சத்திரக்காரங்கள் இத்தல இறைவனை வழிபடுகின்றனர். திருமணத்தடை உள்ளவர்கள், குழந்தை பாக்கியம் வேண்டுவோர் இங்கு வழிபடுகின்றனர். நன்றி, வணக்கம்.